அன்பான மயூரி டிவி நேயர்களே, இனிய வணக்கம். இன்று நமது நிலையத்திற்கு திரு ஷாகுல் அமீது ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டெக்னிக் கோலாலம்பூர் மலேசியா என்ற நிறுவனத்திலிருந்து நமது மயூரி தொலைக்காட்சி நிலையத்திற்கு வந்திருக்காங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். நம்ம ஒவ்வொரு முறை நம்ம ஜோதிடமாகட்டும், எண்கணிதமாக இருக்கட்டும், குயிஸ் டைமாக இருக்கட்டும், இன்னும் நேர் விருப்பம், இன்னும் மலரே நேரம், பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம மயூரி டிவி சார்பாக நம்ம நேயர்களுக்கு வழங்கியிருக்கோம். அந்த வகையில் எந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைத்து திரு ஷாகுல் அமீது அவர்களை நாம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு எதேச்சையாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய எண்கள் எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம மெமரி பண்றது எப்படி, மெமரி ரீகால் ஒரு ட்ரிக் தான் அப்படின்னாப்புல. அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கே ஒரு 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 10-50 நம்பர் கொடுத்தோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வெறும் ஃப்ரண்ட்லையும் சொல்லிட்டாங்க, அதே நிமிஷம் திரும்ப வந்து ஒரு நிமிஷம் ரிவர்ஸ்லையும் சொல்லிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னே சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம நேயர்களுக்கு திரு ஷாகுல் அமீது சாரை நம்ம மயூரி டிவி நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் பண்ணலாம். அவர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணினாலும் மயூரி டிவி நேயர்களுக்கு நம்ம திரு ஷாகுல் அமீது சார் அவர்களை சந்திக்க நினைத்தோம். இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நேயர்களுக்கு நேரடியாக நேயர்களிடம் தான் நாம பேச வைக்கணும்னு நினைச்சிருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் மலேசியா செல்ல இருப்பதால் நமக்கு டைம் இல்லை ஒரு அறிவிப்பெல்லாம் பண்ணுவதற்கு. அடுத்த முறை மயூரி டிவி நேயர்களோட அவர்கள் நேரடியாகவே தொடர்பு கொள்ள இருக்காங்க. இப்ப சாரிடம் நம்ம இது சம்பந்தமா நம்ம சார்ட்ட கேட்போம். வணக்கம் சார். இந்த மெமரி ரீகால் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு சொல்ல விஷயம் என்னன்னா சார், மெமரி ரீகால் பண்றது ஒரு ட்ரிக் தான். அதாவது அது ஒரு நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டா நம்ம பைக் ஓட்ட தெரியுதுல்ல, நம்ம நீச்சல் அடிக்க தெரிஞ்சுட்டா, நீச்சல் அடிக்க PhD பண்ணிட்டு அவர் நீச்சல் அடிக்க தெரியலன்னா அவர் குளத்துல விட்டு அவர் என்ன செய்ய மூத்தாயிடுவாரு. அதே மாதிரி நீச்சல் அடிக்க ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த குளத்துல நீச்சலும் எந்த ஆத்துல நீச்சலும், அது மாதிரி மெமரி ரீகாலுக்கு ஒரு ட்ரிக் தான். அதை நான் ப்ரூவ் பண்றதுதான் நான் 120 டிஜிட் வரைக்கும் சாதாரணமாக முதல்ல இருந்து கிடைக்குமா. செல்லுல 10 டிஜிட் இருக்கும், நம்ம ATM கார்டுல 19 டிஜிட் இருக்கும். இது மாதிரி 19 டிஜிட் ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி பேக்ல ஃப்ரண்ட் வரைக்கும் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லுவாங்க. ஆனா கஷ்டமான விஷயம் எல்லாரும் செய்யலாம். இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தா அவங்க சப்ஜெக்டும் எல்லாம் ஈஸியா அவனே படிச்சுக்குவான். யாராச்சும் வீடியோ கேம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, வீடியோ கேம் எந்த பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அதுக்கெல்லாம் படிக்குது. அப்ப இந்த வீடியோ கேம் மாதிரி தான் படிப்பு எல்லாமே, அது ஒரு ட்ரிக் தான். அதை படிப்பது எப்படி என்று ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது இல்லை, சும்மா படித்து சொல்லி கொடுக்குறாங்க. படிப்பது எப்படி, இப்படி படிச்சா நீ எல்லா சப்ஜெக்ட் நீ படிச்சுக்கலாம் அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அது பிள்ளைகளுக்கு சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு. அதாவது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் ஈஸியா. அதுக்கு நான் முதல்ல எடுக்கிறது நான் என்னன்னா நம்பர்ஸ் எடுக்கிறேன். நம்பரை 2, 4 சொல்ல 4, 3 சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்பருடைய ட்ரிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓஹோ இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பேன். இது எனக்கு நான் இந்த கலையை நான் ரகசியமா வச்சுக்கணும் அல்லது சுட்டுக்காக சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஆண்டவன் நம்ம சொல்லிக் கொடுத்த கலை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த நம்பரை நான் எல்லாத்துக்கும் ஈஸியா சொல்லிடுவேன். சார் என்ன நம்பர்னாலும் கொடுங்க, நான் சொல்றேன். 5 2 4 4 3 3 9 1 7 3 1 1 6 5 6 8 7 4 3. இவ்வளவு பெரிய நம்பரை ஒருத்தர் மனப்பாடமா சொல்றதுன்னா ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய நம்பரை ஒருத்தர் மனப்பாடமாக சொல்லுவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம். அது எப்படிங்க ஈஸியா சொல்ல முடியும்? ஆனா நான் சொல்றேன், இந்த நம்பரை ஈஸியா சொல்ல முடியும். அதான் நம்மளுடைய கான்செப்ட். கான்செப்ட் என்னன்னா, இந்த நம்பர் ஈஸியா நம்ம அது அந்த மெத்தடாலஜில மனப்பாடம் பண்ணா இதை யாருனாலும் ஈஸியா சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய. ஸோ இப்ப நான் நான் சொல்றேன், இப்ப நான் உங்களை ரீகால் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் இதை நீங்க ஒருவேளை எப்படி சொன்னாலும் நீங்க இது பண்ணுவீங்க. பட் நான் அதை எப்படி நான் மெமரைஸ் பண்ணேன்னு அவங்க நான் சொல்லிக் கொடுப்பேன். அதான் அதுல அது நான் மட்டும் வைக்க போறதில்ல, மற்றவங்களும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய இது.
இப்ப பாருங்க இந்த நம்பரை வந்து நான் சொல்றேன் 5 2 4 4 3 3 9 1 7 3 1 1 6 5 6 8 7 4 ரைட்டா? இப்ப இதே நம்பரை பேக்ல சொல்றேன் பாருங்க 2 4 7 8 6 5 6 1 1 3 7 1 9 3 3 4 4 2 5 ரைட்டா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த நம்பர் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த நம்பர் நான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நம்பர் நானே இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பரை 4 நம்பரா யாவும் வச்சுட்டு லாஸ்டா ஒரு 3 டிஜிட்டை நம்ம பண்ணுவோம். இப்போ மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட நம்பர் பாத்தீங்கன்னா 9443554244 10 நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நான் 5 நான் வந்து பிரிச்சு வச்சுடுவேன். அதே நம்பர் வந்து ரிவர்ஸ்ல என்னோட நம்பர் இப்ப கேட்டா கூட என்னால சொல்ல முடியாது. ரிவர்ஸ்ல சொல்றது எப்படி, ரிவர்ஸ்ல சொல்றது மனப்பாடமா பண்றது எப்படி அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அதாவது ரிகால் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, அது வந்து ட்ரிக் தான். எப்படி பைக் ஓட்டுறது, உங்க பையன் பைக் ஓட்ட கேட்கான், வாங்கி கொடுக்குறீங்க. அவனுக்கு சைக்கிள் ஓட்டாம பைக் ஓட்ட முடியுமா? சைக்கிள் ஓட்டுறவங்க பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் ட்ரிக் தெரிஞ்சு அவங்க வந்து ஓட்டுவான். இதே மாதிரி ஒரு ட்ரிக் தான், இதுல பெரிய விஷயமே கிடையாது. நான் இப்ப என்ன பண்ண, இந்த நம்பருக்குள்ள உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த நம்பருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. தட்ஸ் ஆல். பாருங்க ஒரு சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. இப்ப அந்த 5 2 இருக்கு பாத்தீங்களா, அதை மாத்தி போட்டா 2 5 2 5 என்னது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்னது 5 into 5 5 into 5 5 into 5 ரைட்டா? 4 4 5 4 3 ரைட்டா? வந்துட்டா 5 4 3. இப்ப இது ஈஸியா நம்ம நான் வைக்க முடியும். அடுத்து பாருங்க இந்த நம்பர் பாருங்க. இப்ப நான் இந்த 5 4 இந்த 43 ல இருந்து நான் இந்த 42க்கு எப்படி போறேன், கடைசி நம்பர் எப்படி போறேன், இந்த 4 ரெண்டு போரையும் ஒண்ணாக்கிடுறேன், கிளப் பண்ணி ஒண்ணாக்கிடுறேன் 4 3. கடைசி நம்பர் வந்து 4 2 43 42 கரெக்டா? பாருங்க அதுக்கு முன்னாடி நம்பர் பாருங்க, ஒரு விசித்திரமானது இருக்கு. 6 into 7 என்னது, 6 into 7 என்னது 42 இருக்கா? 42 முடிஞ்சு போச்சா? இப்ப இதுக்கு முதல் நம்பர் பாத்தீங்கன்னா 6 8 இருக்கு. 6 8க்கு ஆவரேஜ் 7. சோ இப்ப இந்த இது முடிஞ்சு போச்சு. 5 2 4 4 3 3 கடைசியில 6 8 4 2 6 8 7 4 2 முடிஞ்சு போச்சு. இப்ப நடுவுல இந்த நம்பர் இருக்கு. இந்த நம்பர் நான் எப்படி ஞாபகம் வைக்கிறேன், இது சிம்பிளான விஷயம் தான். 9 1 9 plus 1 is equal to 7 plus 3 is greater than 11 is equal to 6 plus 5. முடிஞ்சா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் புதுசா எல்லாம் அபக்கஸ் அதுக்கு இதுக்கு நான் மறைச்சு வைக்கிறது எல்லாம் நம்ம மைண்ட், நம்ம நம்ம மூளைங்கிறது வந்து ஒரு பூமி மாதிரி. அந்த பூமியில போர் போடணும், உடைக்கணும். பூமிய போர் போட்டு உடைச்சி எடுத்தாதான் உள்ளக்க தங்கம் எடுக்கலாம், வைரம் எடுக்கலாம், என்ன எடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். அது மாதிரி நம்ம இருக்கிறதே உடைக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. புதுசா தான் இதுல எதுவுமே நான் புதுசா சொல்லல. 52ங்கிறது 5 into 5 மாத்தி போட்டா 25. சரிதா உங்களுக்கு? 4 4 4 4 கம்ப்ரஸ் பண்ணி 4 3 ஆக்குறேன். கடைசியில 42 இருக்கு. 42 7 into 6 அதுல இருக்கு. 6க்கு 8க்கு நடுவு நம்பர் 7. சோ இப்படி நம்ம வகைப்படுத்தி இது பண்ணுனா இது எத்தனை டிஜிட் இருக்கு? 4 4 1 2 3 4 16 19 நம்பர் இருக்கும். 19 டிஜிட் இருக்கு. இப்ப இது மாதிரி 120 டிஜிட் வரைக்கும் ஈஸியா சொல்லலாம். இது 19 டிஜிட் நீங்க சொல்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா தெரியும். 120 டிஜிட் சொல்லலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். இது மாதிரி படிப்பு எல்லா படிப்பும் இப்ப லாயர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா இபிகோ இந்தியன் பீனல் கோட் 302 அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து அது வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். இது மாதிரி எல்லா கோடிங் சொல்லலாம். இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டா கிளாஸ் இந்த கிளாஸ் படி அப்படின்னு இருக்கலாம். அதுல இந்த பேஜ்ல எப்படி எடுக்கலாம். இப்போ ஒரு 24 வந்து ஒரு நாள் வச்சுக்கணும். இப்படி அந்த நம்பர்ஸை வந்து மட்டும் இல்ல, இது மாதிரி எல்லா விதத்தையும் நம்ம வந்து மெமரி பண்ணலாம்.